அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2024 வருடத்துக்குரிய ஜூன் மாதத்துக்குரிய பலாபலன்கள். முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றும், ரிஷபமனையில் புதன், குரு, சூரியன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் இணைவு பெற்றும், கன்னிமனையில் கேது பகவானும், கும்பமனையில் சனி பகவானும், மீனமனையில் ராகு பகவானும், சந்திரனும் இந்த மாத தொடக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை வைத்துக்கொண்டு, அதே சமயம் இந்த மாதம் பெயர்ச்சியாகக்கூடிய கிரகங்கள் பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுனமனைக்கும், ஜூன் மாதம் 14ஆம் தேதி புதன் பகவான் மிதுனமனைக்கும், ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார்கள். ஸோ இந்த அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அப்போ தொழில் ரீதியில், பண ரீதியில் உங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் எல்லாமே அதிகமாக இருக்கும். பணம் சம்பாதிக்கணும் என்கின்ற நோக்கம்தான் அதிகமாக இந்த மாதம் இருக்கும். ஆனால் சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் அல்லவா, அப்போ சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் பிடிவாத குணம் என்பது இயல்பாகவே இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் டல்னஸ், சோம்பேறித்தன்மை அப்படிங்கிறதும் கொஞ்சம் கூட இருக்கக்கூடிய தன்மை. ஸோ அந்த நெகட்டிவ் எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்களை தூக்கி வீசி எறியப்பட்டு நேர்முக, அதாவது பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்ளணுங்கிறதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய, ஏன்னா உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் குருவோடு இணைந்து புதன் லாபாதிபதியோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதத்தில் தொழில் லாபம் சார்ந்த விஷயங்கள், தன வரவு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தார் அல்லவா, இருந்து ஏதாவது ஒரு குடும்பம் ரீதியில் ஒரு குழப்பத்தை விளைவித்து கொண்டிருந்தது. தனம் இருக்கிறது ஆனால் எல்லாம் செலவாகிறது, அல்லது பொருளாதார ரீதியில் ஏதாவது ஒரு தன்மை குறைபாடு இருந்து கொண்டே இருந்தது. கேது மற்றவர்களுடைய குறுக்கீடு உங்கள் குடும்ப விஷயத்தில் இருந்து கொண்டே இருந்தது. ஸோ ஏதாவது ஒரு ரூபத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்து கொண்ட இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இப்போ அந்த குரு பகவான் 10ஆம் இடத்திலிருந்து தனஸ்தானத்தை பார்க்குறார் அல்லவா, அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா குருவும் சூரியனும் இணைந்திருக்கிறார் அல்லவா, அப்போ நீங்கள் இதுவரைக்கு எந்தெந்த விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டிருந்தது, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நடக்க முடியாமல், அதாவது மற்றவர்கள் குறுக்கீடு இருந்து கொண்டு தடை கொடுத்து கொண்டிருந்தார் அல்லவா, அவர்கள் அத்தனையும் விலகக்கூடிய, இப்போ உங்களுடைய சொல்வாக்கு பலிதமாகக்கூடிய, உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்கிறது. தனம் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கார். அப்போ 3ஆம் இடம் என்ன, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடம் என்பது சகோதரரை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா. சகோதரிக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலத்தோடு இந்த மாதம் இருக்க போகிறது. அப்போ என்ன, சகோதர சகோதரி வகையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அதே சமயத்தில் யாரெல்லாம் மருத்துவம் படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு அதற்கு தகுந்த முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் அல்லவா. இதுவரைக்கும் இந்த சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டு சுகம் ரீதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை,
தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தது. அதுவும் தாய் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தது. தாயினுடைய உடல்நலத்தில் ஒரு குறை இருந்தது. தாயினால் செலவு இருந்தது. அதாவது உங்களுடைய அந்த சொந்த ஊரில் இருக்க முடியாத தன்மையும் சில பேருக்கு இருந்தது. ஒரு வீடு இருந்த அந்த வீட்டில் கூட நல்ல மாதிரி, அதாவது ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மை இல்லை. வீடு கட்டி பாதிலேயே நிற்கிறது, அல்லது வீட்டை ஒரு ஆல்டர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், அது முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி தடைகள் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த மாதத்திலிருந்து விலக ஆரம்பிக்கிறது என 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். ஆட்சி பலம் பெற்ற சுக்கிர பகவானும் சேர்ந்து பார்க்கிறது. உங்க ராசி அதிபதியும் பார்க்கின்ற காரணத்தால சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நல்லவைகளாக அமையும். வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதே சமயத்தில் புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 10ஆம் இடத்தில் உங்க ராசி அதிபதியோடு சேர்ந்து இருக்கின்றனால திடீர் அதிர்ஷ்டம், எதுல? வேலை சார்ந்த விஷயத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. என்ன படிக்கணும்னு நினைச்சிருந்தாங்களோ அந்த படிப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். எந்த காலேஜுக்கு நான் போகணும், எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. 6ஆம் இடம் என்பது கடன், நோய் எதிர்ப்பு, பகையை சொல்லக்கூடிய இடம் அல்லவா? அந்த கடன் சார்ந்த, அந்த நோய் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை உருவாக்கும். என அந்த குரு பார்த்தால் கோடி நன்மை. அந்த குரு 6ஆம் இடத்தையே பார்க்கின்ற காரணத்தால நிச்சயமாக கடன் கட்ட முடியாமல் தவித்து கொண்டிருந்தவர்கள், கடனால பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்போ அதிலிருந்து விடுபடக்கூடிய தன்மையும், ஒரு சிலருக்கு கடன் வாங்கி அந்த கடனின் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். எதிர்ப்பு சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். எதிர்ப்பாளர்கள் கூட ஒரு சிலர் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள், அல்லது நீங்க அந்த இடத்திலிருந்து விலகக்கூடிய சந்தர்ப்பங்கள், இந்த மாதிரி எதிர்ப்பிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. 7ஆம் இடத்தில் சனி இருக்கார். அப்போ 7ஆம் இடத்தில் சனி இருக்கும்போது அந்த கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். ஆனால் 7க்குரியவன் 7ஆம் இடத்திலே வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தால் கூட்டுத் தொழில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய தன்மை, சமுதாயத்தில் ஈடுபடக்கூடிய பணிகளில் நீங்கள் அதன் மூலமாக புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கேயே ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நல்ல பாக்கியம் கிடைக்க போகிறது. தகப்பன் மூலியமாக நல்லவைகள், தகப்பனுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, தகப்பனால பொருளாதார உயர்வு, தகப்பனுடைய தொழில் எடுத்து நடத்தக்கூடிய தன்மைகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ராகு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கார் அல்லவா? அப்போ உங்க ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை அமையக்கூடிய பாக்கியம். ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அல்லவா? 6ஆம் இடம் என்பது வேலையை சார்ந்தது. அப்போ வேலை மாற்றம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, தன்னுடைய படித்த படிப்புக்குண்டான வேலை அமையக்கூடிய பாக்கியங்கள், இது எல்லாமே சிறப்பாக இருக்கு. 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அரசு ரீதியான விதத்தில் நன்மைகள், அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் நான் அரசாங்க வேலைக்கே போகணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாதவர்கள் கூட இப்போ நான் ஒரு எக்ஸாம் எழுதணும், அதாவது அரசாங்க எக்ஸாம் எழுதணும், அரசாங்கத்தில் ஒரு உயரதிகாரியாக செல்லணும், அந்த ஒரு ஆளுமை பன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் நிகழக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது. லாபம் பெருகக்கூடிய தன்மை, செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக லாபம், சொல்லிக் கொடுத்தல், போதனைகளை செய்வது, சட்டம், நீதித்துறை, இந்த மாதிரியான துறைகளில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல அனுகூல மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். எந்த வியாபாரமாக இருந்தாலும், பெரிய வியாபாரமாக இருந்தாலும், சிறு வியாபாரமாக இருந்தாலும், வியாபாரத்தின் மூலமாக தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக், தன்னுடைய யுக்திகள் மூலமாக
திறம்பட கையாண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த மாதம் வழிபடக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கின்ற காரணத்தால கேதுவுக்குரிய ஒரு தெய்வம் என்று சொன்னால் விநாயகர். அப்போ டெய்லி விநாயகரை வழிபட்டாலே குடும்பம் ரீதியாக தனம் ரீதியாக இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் விலகும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, ராகு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால அந்த ராகு காலத்துல துர்க்கை அம்மனை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை வகையான பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவீர்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஜூன் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி லக்னத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா தசா புத்தி கிரக அமைப்புகள் வேறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும், சுய ஜாதகம், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவை உங்களுடைய உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.